ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் சில அங்கத்தவர்கள் கட்சியின் செயற்பாடுகளுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் தரப்பின் செயற்பாடு தொடர்பிலான விமர்சனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அடக்கிக் கொண்டிருந்தாலும் உட்கட்சி விரிசல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த நிலையில் ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து அக்கட்சியின் சில தரப்பினர் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது உடனடியாக விசாரணை நடத்துமாறு கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுஜீவ சேனசிங்க தலைமையிலான இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இது தொடர்பான இந்த முயற்சி எடுத்துள்ளதாக அறியப்படுகிறது. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் USAIDயிலிருந்து பணம் பெற்றதாக கூறப்படுவது குறித்து எங்களுக்கு இப்போது கடுமையான சந்தேகங்கள் உள்ளன என சுஜீவ சேனசிங்க தரப்பு பகிரங்கப்படுத்தியுள்ளது. அவர்கள் எங்கள் கட்சியின் சித்தாந்தத்தையும் திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்கவின் நலன்களுக்கு ஏற்ப கையாள முயன்றார்களா என்ற சந்தேகங்கள் உள்ளன என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால் அமெரிக்க முகவர்கள் எங்கள் கட்சிக்குள் ஊடுருவியுள்ளார்களா என்பது குறித்து எங்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் உள்ளன. இதுகுறித்து உடனடியாக ஆராயுமாறு நேற்று தலைவரிடம் கோரிக்கை விடுத்தோம் என அந்த தரப்பு வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சில எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது பொருளாதார திட்டத்தை பகிரங்கமாக பாராட்டினார் என்றும் இதன் அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று என்று மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்காக நியமிக்கப்பட்ட குழுவிலிருந்து விலகுவதாக திஸ்ஸா அத்தநாயக்க கூறியுள்ளார். சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த திஸ்ஸா அத்தநாயக்க எங்கள் இயக்குநர்கள் குழு மற்றும் நிர்வாக குழு விவாதத்தை தொடங்க முடிவு செய்திருந்தனர். அது குறித்து ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் அதை தெரிவித்திருக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டிய அவசியமில்லை என்றால் அது குறித்து முடிவெடுப்பதன் மூலம் இதன் கதவை மூடியிருக்கலாம். அதைத் தவிர ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவது, அச்சுறுத்துவது, சதித்திட்டம் அறிவித்தல் போன்றவை இதற்கு பொருந்தாது. அதனால்தான் கட்சித் தலைவர் அவதூறு செய்வதை கண்டேன். சஜித் பிரேமதாசவை இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக்குவது எங்கள் ஆரம்ப இலக்காக இருந்தது. நான் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகின்றேன். இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அடுத்த படைப்பு அதிகாரிகளின் குழு அந்த நிலைப்பாட்டை முடிவு செய்யும் வரை இந்த பேச்சுவார்த்தைகளை நான் மீண்டும் இணைய மாட்டேன் என்றார்.